மத்தேயு 23 அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். 2வது வசனம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இயேசு சொன்னாரு, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யுங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை பின்பற்றாதீங்க. அவங்க போதனையை பின்பற்றுங்க, அவங்க வாழ்க்கையை பின்பற்றாதீங்க. ஏன்னா அவங்க போதனைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்களுக்கு ஏன் அவங்க போதனையை பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன்னா, அவங்க மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த ஸ்தானத்துக்காக மரியாதை கொடுக்கறது. இப்போ சில ஸ்தானங்களுக்காக நாம் மரியாதை கொடுக்குறோம். இப்போ ஒரு போலீஸ்காரரு, போக்குவரத்து போலீஸு நிற்கிறாரு சாலையில். அவர் சின்னவரோ பெரியவரோ நல்லவரோ கெட்டவரோ அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்குறோம். அவர் நில்லுனா நிற்கிறோம், போனால் போகிறோம். நீதிமன்றத்தில் நீதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. அவரை எல்லாரும் வணங்குறாங்க. வயசில் பெரியவங்க, அவரை விட சீனியரானவங்க கூட வணங்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் சபாநாயகர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க அந்த ஸ்தானத்துக்கு. அந்த ஸ்தானத்துக்குன்னு ஒரு சபையினுடைய பாஸ்டர் இருக்காரு. அந்த பாஸ்டர்ன்ற ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஸ்தானத்துக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை இது எல்லா இடத்துலையும் உண்டு. ஆரோனின் ஆசனத்தில் பிரதான ஆசாரியர் உட்கார்ந்துருந்தார். தாவீதின் ஆசனத்தும் இயேசுநாதர் இருந்தார். அவர் அப்போ ராஜாவை ஆளுகை செய்யலை. தாவீதின் சிங்காசனத்தை தேவன் அவருக்கு கொடுப்பாருன்னு அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஆசனத்துக்கு தான், அந்த ஸ்தானத்துக்கு தான் மரியாதை. அவங்க ஸ்தானத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழலை, ஸ்தானத்துக்கு ஏற்ற போதனை பண்ணாங்க. ஒரு ஆசிரியர் இருக்கிறார்னு வைத்துக்கொள்வோம். ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நான் பதிவு பண்ணுவதற்கு முன்பதாக பதிவு செய்கிற தம்பி ஜோசஃபோடு பேசி கொண்டிருந்தேன். ஒரு டாக்டரை பார்க்க போனாங்க, தன்னுடைய நண்பரை அழைத்து கொண்டு. இந்த டாக்டர் வெளியே போயிருக்கிறாருன்னு கொஞ்ச நேரம் ஆகணுன்னு பக்கத்தில் பழச்சாறு அருந்துவதற்கு போனார்கள். போகிற வழியில் பார்த்தா அங்கே டாக்டர் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறார். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா உடல்நலத்தை குறித்து அறிவுரை சொல்லக்கூடிய டாக்டர் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறார். அவர் சிகரெட் பிடிக்கிறதுனால அவருடைய டாக்டர் தொழில் பாதிக்கப்பட போகிறதில்ல, அவருடைய சிகிச்சை பாதிக்கப்பட போகிறதில்ல. அவர் டாக்டர் என்கிற அந்த ஸ்தானத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அவரை யாரும் பின்பற்ற முடியாது. அவர் சொல்கிற அறிவுரையை பற்றலாமே தவிர அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற முடியாது. அதுதான் ஸ்தானங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது என்று அதோடு சந்தோஷப்பட்டு விடக்கூடாது. அப்பா ஸ்தானம், அப்பா ஸ்தானத்துக்கு நிச்சயமாக மரியாதை கொடுக்கணும். அப்பா ஸ்தானம், அம்மா ஸ்தானம், ஆசிரியர் ஸ்தானம், ஊழியக்காரன் ஸ்தானம், இது எல்லாத்துக்கும் நிச்சயமாக மரியாதை கொடுக்க வேண்டும். கொடுக்கிறார்கள், நிச்சயமாக மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஓய்வு பெற்ற பிறகு மரியாதை கிடைப்பதில்லை. பலருக்கு ஸ்தானத்தில் இருக்கும்போது மரியாதை கொடுக்குறாங்க, ஓய்வு பெற்ற பிறகு மரியாதை கொடுக்கறதில்ல. அப்பாவுக்கு ஏது ஓய்வுன்னு நீங்கள் கேட்கலாம். மகன் சொந்தமாக சம்பாதிச்சு சொந்த காலில் நின்று கல்யாணம் ஆன பிறகு சில மகன்கள் அப்பாவை மதிக்கிறது இல்லை. ஏன்னா அப்பா அப்போ ஓய்வு பெற்று விடுகிறார். அவனுடைய பார்வையில் எப்போது ஸ்தானத்தை தாண்டி ஒரு மதிப்பு கிடைக்கிறது, வாழ்க்கை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும்போது. போதனைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி குறைவாக இருக்கும்போது, போதிக்கிறது ஒன்று வாழ்கிறது ஒன்றுன்னு இருந்தால் ஸ்தானம் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை.
அந்த ஸ்தானத்தை விட்டு நம்ம இறங்கிட்டா நமக்கு மரியாதையே இருக்காது, நபருக்கு மரியாதை இருக்காது. ஸ்தானத்துக்கும் மரியாதை இருக்கணும், நபருக்கும் மரியாதை இருக்கணும்னா நாம் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் செய்ய வேண்டும், எதை செய்கிறோமோ அதைத்தான் சொல்ல வேண்டும். ஆமென்.